வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ராகி தோசை செய்கிறதுக்கு 3 கரண்டி ராகி மாவு, 1 கரண்டி கோதுமை மாவு. ஏன் கோதுமை மாவு போடுறேன்னா வெறும் ராகி மாவில் தோசை ஊற்றுனா பிஞ்சு பிஞ்சு போயிடும், வராது. அதனால் 1 கரண்டி கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அது கூட உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி அப்பயே தோசை ஊற்ற முடியாது. தோசை ஊற்றினோம்னா ஒரு மாதிரி நைஸாகவே வராது, மொத்தமாக வரும். அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் வரும். அதனால் மாவை கரைச்சி ஒரு 1 ஹவர் வச்சிடணும். 1 ஹவருக்கு முன்னாடியே வச்சிட்டோம்னா இந்த மாதிரி திருப்பி கலக்கணும்னா தோசை மாவு பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றினோம்னா சும்மா நைஸாக பல வரும். ஊற்றிட்டு மேலே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இப்படிக்கா ஒரு பரட்டல் அப்படிக்கா ஒரு பரட்டல் பரட்டிட்டு கார சட்னி அரைச்சி இது வச்சிட்டோம்னா இதுக்கும் கார சட்னிக்கும் செம்ம காம்பினேஷன். ராகி தோசை